ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்கிற 2 பர்சனும் ஜிம்மில் ஜாயின் பண்ணுறாங்க. ஏ அப்படின்னு சொல்கிற பர்சனுக்கு பெரிய ட்ரீம் இருக்குது, நான் ரொனால்டோ மாதிரி ஃபிட்னஸ் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு. அதனால் ரொனால்டோவோட அவரை டெய்லியும் கம்பேர் பண்ணி ஒரு 50 நாள் 60 நாள் கிட்ட பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுறாரு. ஒர்க் அவுட் பண்ணிட்டு பார்த்தாலும் அவரால் ரொனால்டோ அளவுக்கு வர முடியல. அவர் தன்னை தான் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியும் செக் பண்ணல. நம்மளால் ரொனால்டோ மாதிரி வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபிட்னஸை விட்டு போயிடுறாரு. அதுவே பி அப்படின்னு சொல்கிற பர்சனு, அதே பர்சன் ஜிம்மில் ஜாயின் பண்ணுறாங்க. அவருக்கு பெரிய ட்ரீம்லாம் கிடையாது. என்ன நான் டெய்லியும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டால் போதும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு டெய்லியும் அவர் என்ன பண்ணுறாரோ அதை ட்ராக் பண்ணுறாரு. அது மூலியமாக இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஒரு 2 to 3 இயர்ஸ் போனதுக்கப்புறம் இந்த பி அப்படின்னு சொல்கிற பர்சன் வந்து ரொனால்டோ அளவுக்கு ஃபிட்னஸாக வந்துடுறாரு. ஏ அப்படின்னு சொல்கிற பர்சன் அப்போ பின்னு சொல்கிற பர்சனை பார்த்து வியந்து போயிடுறாரு. இதில் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதும் நம்ம எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லோரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேங்க்யூ.